Hey buddies, welcome to Python for Toddler series. So previous video la nama enna program paathom appadina Python la eppadi nama sorting operations perform pandradhunu paathom. Adula numerical sorting eppadi perform pandradhu, alphabetical sorting eppadi perform pandradhu nama paathom. So previous video paakama yaradhu straight and the video paathirukinga appadina so please neenga andha video poi paarenga so that nama further paaka pora programs ellame ungalku innum better ah puriyum. ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சென்டென்ஸில் இருக்க பஞ்சுவேஷன்ஸை நம்ம எப்படி நம்ம பைத்தான் கோட் யூஸ் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஜூபிட்டர் நோட் புக் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம கோட் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நம்ம பஞ்சுவேஷன்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ கிராமரில் பஞ்சுவேஷன்ஸ் நம்மளுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜில் எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா ஒரு சென்டென்ஸை நாம் வந்துட்டு பிரித்து படிக்கிறதுக்காகவும் அதோட மீனிங்கை நம்ம கிளியராக புரிஞ்சுக்கிறதுக்காகவும் தான் நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ இப்போ சப்போஸ் பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹே ஆகாஷ் ஹவ் ஆர் யூ அப்படின்ட்டு ஒரு சென்டென்ஸ் நான் இந்த மாதிரி தந்தேன் அப்படின்னா இது பிளாங்கான டெக்ஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல எந்த ஒரு பஞ்சுவேஷன்ஸ் மார்க்னே நான் யூஸ் பண்ணல. ஸோ இப்போ சப்போஸ் நான் இந்த இடத்துல எப்படி எழுதுறேன் அப்படின்னா ஹே ஆகாஷ் ஹவ் ஆர் யூ அப்படின்ட்டு போட்டு இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் மார்க் வைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த கமாவும் இந்த கொஸ்டின் மார்க்கும் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி இதை தான் நம்ம பஞ்சுவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ பாருங்கள், படிக்கும்போது நம்ம இதை எப்படி படிப்போம் அப்படின்னா ஹே ஆகாஷ் அப்படின்னு படிச்சுட்டு ஒரு பாஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு ஹவ் ஆர் யூ அப்படின்னு நம்ம படிப்போம். ஸோ கொஸ்டின் மார்க் அப்படின்னா நம்ம கேள்வி கேட்குறோங்கிற மாதிரி அர்த்தம் ஆகும். ஸோ இதை ஜஸ்ட் நான் பஞ்சுவேஷன்ஸ் ஒரு சென்டென்ஸில் இருந்தது அப்படின்னா எப்படி இருக்கும்ங்கிறத புரியறதுக்காக தான் நான் எழுதியிருக்கேன். ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜில் இந்த பஞ்சுவேஷன்ஸை மெயினாக எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா சென்டென்ஸை பிரித்து காட்டுறதுக்காகவும் சென்டென்ஸோட மீனிங்கை கிளியராக புரிஞ்சுக்கிறதுக்காகவும் தான் நம்மளுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட்டாக இந்த பஞ்சுவேஷன்ஸை எங்கெங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா கோட்ஸில், அதுக்கப்புறமேட்டு போயமில், இந்த மாதிரி இடத்துலலாம் பார்க்கலாம். ஸோ இப்போ நாம் பைத்தான் கோட் நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ இந்த மாதிரி பஞ்சுவேஷன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸை எப்படி நாம் இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸை எடுத்துகிட்டு வருது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு எப்படி நம்ம கோட் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த கூட நம்ம ரன் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல என்ன தரேன் அப்படின்னா ஹே ஆகாஷ் ஹவ் ஆர் யூ. ஸோ நம்ம எக்ஸாம்பிளில் பார்த்தோம் இல்லையா, ஸோ அந்த கண்டென்ட்டே கொடுத்துட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன்.
ஸோ இப்போ ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு அவுட்புட் வந்துட்டு இந்த பஞ்சுவேஷன் மார்க்ஸ் ரிமூவ் ஆகி வந்திருக்கு. ஸோ இங்கே இருக்கிற கமா வந்துட்டு எனக்கு இந்த இடத்துல இல்லை, இங்கே இருக்கிற கொஸ்டின் மார்க் வந்து எனக்கு இந்த இடத்துல இல்லை. ஸோ தட் நம்ம ப்ரோக்ராம் வந்து கரெக்டாக தான் ரன் இருக்குது. ஸோ நம்மளோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட்டில் நம்ம என்ன போட்டிருக்கோமோ ஸோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்திருக்கு. ஸோ பஞ்சுவேஷன்ஸோட கொடுத்துருக்கோம், பஞ்சுவேஷன்ஸ் ரிமூவ் ஆகி நம்மளுக்கு இந்த இடத்துல அவுட்புட் வந்திருக்கு. ஸோ இந்த லைன்ஸ் இந்த அவுட்புட் வந்து எப்படி வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா PUNC அப்படின்ட்டு, ஸோ பஞ்சுவேஷன்ஸ் அங்கிறத பெருசாக கொடுத்தோம்னா வேரியபிள் நேம் பெருசாக இருக்க மாதிரி தெரியும். ஸோ அதனால் என்னோட ரெஃபரன்ஸ்க்காக நான் ஜஸ்ட் PUNC மட்டும் நான் கொடுத்துட்டேன். ஸோ பஞ்சுவேஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ட்ரிபிள் கோட்ஸ் நான் வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ட்ரிபிள் கோட்ஸ் எதுக்காக அப்படின்ட்டு நம்ம எல்லாமே நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்க்கும்போதும் நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். ஸோ இந்த கோட்ஸில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா ஸோ ப்ளீஸ் நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ ரெஃபர் பண்ணுங்கள், அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். ஸோ ட்ரிபிள் கோட்ஸ்க்குள்ளே நம்ம இந்த மாதிரி மார்க்ஸ் எல்லாமே நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ எது எல்லாமே பஞ்சுவேஷன்ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். ஸோ இந்த சென்டென்ஸில் நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக கமாவையும் கொஸ்டின் மார்க்கையும் மட்டும் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த மாதிரி இந்த இடத்துல நான் நிறைய பஞ்சுவேஷன்ஸ் மார்க் கொடுத்துருக்கேன். ஸோ என்னென்ன தந்திருக்கேன் அப்படின்னா எக்ஸ்க்ளமேட்டரி மார்க்கு, அதுக்கப்புறம் இந்த ரவுண்ட் ப்ராக்கெட்ஸு, அதுக்கப்புறம் இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட், அதுக்கப்புறம் இந்த ஃப்ளவர் ப்ராக்கெட்டு, அதுக்கப்புறமேட்டு கோலன், அதுக்கப்புறமேட்டு செமிகோலன், கம்மா, அதுக்கப்புறமேட்டு இந்த அட்டு சிம்பிள், அதுக்கப்புறமேட்டு இந்த ஹேஷு. ஸோ இந்த மாதிரி நிறைய எது எல்லாமே எனக்கு வந்து பஞ்சுவேஷன்ஸ்னு இருக்கோ அது எல்லாத்தையுமே நான் இந்த இடத்துல கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்துட்டு நான் அடுத்த லைனில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்ட்ரிங் அப்படின்ட்டு ஒரு வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணி இன்புட் ஆஃப்ங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி யூசர்கிட்ட இருந்து அவுட்புட் ஸ்க்ரீன்லேருந்து நான் ஒரு இன்புட்டை வாங்குறேன். ஸோ என்ன வாங்குறேன் அப்படின்னா ஹே ஆகாஷ் ஹவ் ஆர் யூங்கிற ஸ்ட்ரிங் வந்து நான் வாங்கிட்டேன். ஸோ வாங்கினதுக்கு அப்புறமேட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா நோ பஞ்சுவேஷன்ஸ், அதாவது நோ அண்டர்ஸ்கோர் பஞ்சுவேஷன்ஸ் அப்படின்ட்டு ஒரு வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணி வெறும் டபுள் கோட்ஸ் மட்டும் கொடுத்துட்டேன். ஸோ இது வந்துட்டு வெறும் டபுள் கோட்ஸ் மட்டும் கொடுத்துருந்தேன் அப்படின்னா இது வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள் அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ வெறும் டபுள் கோட்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன், இது வந்து ஸ்ட்ரிங் வேரியபிள். ஸோ இதோட டைப் வந்து ஸ்ட்ரிங் தானாங்கிறத எப்படி செக் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் கூட இந்த இடத்துல பார்க்கலாம். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா A = வெறும் டபுள் கோட்ஸ் மட்டும் கொடுத்துட்டு ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிரிண்ட் டைப் ஆஃப் ஏன்னு கொடுத்துட்டு நான் ரன் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் கிளாஸ் STRன்னு வந்திருக்கும். ஸோ STR அப்படின்னா ஸ்ட்ரிங்கு, ஸோ இந்த A வந்துட்டு ஸ்ட்ரிங்குன்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல நோ பஞ்சுவேஷன்ஸ்ங்கிறது நான் ஸ்ட்ரிங்குன்னு எப்படி சொல்கிறேன் அப்படின்னா இதோட டைப் வந்து ஸ்ட்ரிங், அதாவது இதோட டேட்டா டைப் வந்து ஸ்ட்ரிங்கு. ஸோ அதனால் நான் வந்து ஸ்ட்ரிங்குன்னு சொல்கிறேன். ஸோ இந்த ஸ்ட்ரிங் ஒரு ஸ்ட்ரிங் எம்டி வேரியபிள் நம்ம வந்து கிரியேட் பண்ணி வச்சாச்சு. ஸோ இப்போ இந்த நோ பஞ்சுவேஷன்ஸில் நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு பிளாங்காக இருக்கும், எந்த ஒரு கண்டென்ட்டுமே இருக்காது. ஸோ அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபார் லூப் ஒன்று வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபார் லூப்பில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபார் ஐ இன் ஸ்ட்ரிங் அப்படின்ட்டு நான் வந்து கொடுக்குறேன். ஸோ ஸ்ட்ரிங்கில் நம்மக்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னா இந்த கண்டென்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த இருக்கிற கண்டென்ட்டை நம்ம வந்து அப்படியே எடுத்துக்கலாம். ஹே ஆகாஷ், அதுக்கப்புறமேட்டு பக்கத்தில் இங்கே ஒரு கமா இருக்குது, அப்புறம் ஒரு ஸ்பேஸ் இருக்குது, ஹவ் ஆர் யூ, அதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. இதுதான் நமக்கு வந்து இந்த ஸ்ட்ரிங்குங்கிற வேரியபிளில் நம்மளுக்கு வந்து இருக்குது. ஸோ ஸ்ட்ரிங்கில் என்ன இருக்குனுங்கிறத நம்ம பார்த்தாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு ஃபார் ஐ அண்ட் ஸ்ட்ரிங் அப்படின்னா ஐ எங்கே பிளேஸ் ஆகிருக்கும் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஹெச்சை தான் போய் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் பண்ணும். ஸோ பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இஃப் ஐ நாட் இன் PUNC அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ஐ நாட் இன் PUNC அப்படின்னா இந்த ஃபஸ்ட் லெட்டர் வந்துட்டு இந்த பஞ்சுவேஷன்ஸில் இல்லாமல் இருக்கானுங்கிறத செக் பண்ணு அப்படின்னு தான் நம்ம இந்த இடத்துல சொல்கிறோம். இந்த நாட் அண்ட் இஃப் இது எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி முன்னாடியே நம்ம தியரிட்டிக்கல் வீடியோஸில் போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தது அப்படின்னா ஸோ ப்ளீஸ் நீங்கள் அந்த வீடியோ ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன செக் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஹெச்னுங்கிற கேரக்டர் வந்து இந்த பஞ்சுவேஷன்ஸில் இருக்கா இல்லையான்னு பார்க்கும். பிகாஸ் இதுதான் நம்ம வந்து பஞ்சுவேஷன்ஸ்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ ஒரு சென்டென்ஸில் இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ அப்போ இந்த இடத்துல ஒரு லெட்டர் வந்து இல்லாமல் இருக்குது அப்படின்னா அப்போ அது வந்து பஞ்சுவேஷன் இல்லைன்னு தானே அர்த்தம். ஸோ இப்போ இந்த இடத்துல ஹெச் வந்து பஞ்சுவேஷன் கிடையாது. ஸோ அதனால இந்த ஹெச் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இஃப் கண்டிஷன்லேருந்து அடுத்து உள்ளே வந்துடும். ஸோ நோ PUNC = no punctuation plus I அப்படின்னு வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ஆல்ரெடி பஞ்சுவேஷன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா வெறும் எம்டி ஸ்ட்ரிங் தான் கொடுத்துருக்கோம். ஸோ அது இந்த மாதிரி தான் இருக்கும்னு பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருக்கோ ஹெச்சை எடுத்தது இல்லையா. ஸோ அந்த ஹெச்சை எடுத்துகிட்டு போய் நம்மளுக்கு இந்த இடத்துல ஹெச்னு ஆட் பண்ணிடுவோம். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணும் அப்படின்னா திரும்ப ஃபார் லூப்குள்ளே போகும். ஃபார் லூப்குள்ளே போயிட்டு ஐ இன்க்ரிமெண்ட் ஆகும். ஐ என்ன இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஈயை வந்து இப்போ வந்து பாயிண்ட் பண்ணும். இந்த ஈயை பாயிண்ட் பண்ணும்போது திரும்ப இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ளே வரும்போது இது மேலே இந்த இடத்துக்கு போய் செக் பண்ணும். ஈ இந்த இடத்துல இருக்கான்னு பார்க்கும். ஈ வந்து இல்லைங்கிறதுனால உள்ளே வரும். உள்ளே வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நோ பஞ்சுவேஷன்ஸில் போய் இந்த ஐயை போய் ஆட் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஐயில் என்ன இருக்குது அப்படின்னா ஈனுங்கிற லெட்டர் இருக்குது. ஸோ அந்த ஈனுங்கிற லெட்டரை அடுத்து போய் நம்மளுக்கு ஆட் பண்ணும். ஸோ அடுத்து ஆட் பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா HE அப்படின்ட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணும். அதுக்கப்புறமேட்டு செகண்ட் என்ன இருக்குது அப்படின்னா ஐ வந்து திரும்ப இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ அடுத்து வந்து ஒய்யை போய் பாயிண்ட் பண்ணும். ஸோ ஒய்யை பாயிண்ட் பண்ணும்போது திரும்ப மேலே போய் இஃப் கண்டிஷன் செக் பண்ணும். ஒய் இந்த இடத்துல இருக்காது. ஸோ அதே மாதிரி திரும்ப
உள்ளே வந்து இஃப் கண்டிஷனுக்குள்ளே வந்து பார்க்கும்போது பஞ்சுவேஷன்ஸோட ஐயை போய் ஆட் பண்ணு அப்படின்னு சொல்லிடும். ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த ஹேனுங்கிறது ஆட் ஆகிடும். ஸோ ஆட் ஆனதுக்கு அப்புறமேட்டு நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா திரும்ப வந்துட்டு லூப் கண்டினியூ ஆகும். ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த ஸ்பேஸ் எடுக்கும். ஸோ ஸ்பேஸ் வந்துட்டு ரிமூவ் பண்ண சொல்லி நம்ம இந்த இடத்துல கொடுக்கவே இல்லை. ஸோ அதனால் இந்த ஸ்பேஸையும் நம்மளுக்கு இந்த இடத்துல ஆட் பண்ணிடும். ஸோ அதே மாதிரி இந்த ஆகாஷ்ங்கிற வேர்டையும் ஒன்றா நம்மளுக்கு இதே மாதிரி அடுத்தடுத்து போய் நம்மளுக்கு ஹே ஆகாஷ்னு வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஃபெச் பண்ணிடும். ஃபெச் பண்ணதுக்கு அப்புறமேட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ நம்மளோட ஐ வந்து இந்த கமாவில் பாயிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஐ நாட் இன் பஞ்சுவேஷன்ஸான்னு போய் பார்க்கும். கமா வந்து நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். ஸோ கமா கொடுத்துருக்கிறதுனால என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ளே வந்து போகாது. பிகாஸ் இந்த இடத்துல இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்மளுக்கு ஃபால்ஸ் ஆயிடுது. இஃப் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆனால் தான் இதுக்குள்ளே வரும்னு நம்ம பார்த்தோம். ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ் ஆகிறதுனால என்ன பண்ணோம் அப்படின்னா இஃப் ஸ்டேட்மெண்ட்டை விட்டு வெளியில் வந்துடும். ஸோ அப்போ இது திரும்ப அடுத்து ஃபார் லூப்புக்குள்ளே போகும். அதாவது இந்த லைனை ஒர்க் பண்ணாமல் இது வந்துட்டு திரும்ப ஃபார் லூப்புக்கு போயிடும். ஐ என்ன பண்ணும் அப்படின்னா அடுத்து வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிடும். ஸோ அடுத்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஹெச்சை போய் பார்க்கும். ஸோ திரும்ப ஹெச் இருக்கான்னு பார்க்கும். ஹெச் இல்லை அப்படின்னா இதோட போய் ஹெச்சை வந்து ஆட் பண்ணிடும். அதுக்கப்புறம் ஓ பார்க்கும், டபிள்யூ பார்க்கும். ஸோ அதே மாதிரி எல்லாத்தையுமே நம்மளுக்கு இந்த இடத்துல ஆட் பண்ணிடும். ஸோ லாஸ்ட்டில் ஐ இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல போய் நம்ம ஐ வந்து பாயிண்ட் பண்ணும். ஸோ அதே மாதிரி கொஸ்டின் மார்க் இந்த இடத்துல இருக்கான்னு பார்க்கும். இந்த இடத்துல கொஸ்டின் மார்க் இருக்குது. ஸோ திரும்ப இந்த லைனை நம்மளுக்கு எக்ஸிக்யூட் பண்ணாமல் நம்மளுக்கு திரும்ப ஃபார் லூப்புக்குள்ளே போயிடும். ஸோ ஃபார் லூப்புக்குள்ளே போகும்போது என்ன பண்ணும் அப்படின்னா அடுத்து இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் ஃபெச் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எந்த ஒரு கண்டென்ட்டுமே இந்த இடத்துல கிடையாது. ஸோ இந்த இடத்துல எலமெண்ட் இல்லைங்கும் போது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஃபார் லூப்பை விட்டு நம்ம கோடிங் வந்து வெளியில் வந்துடும். ஸோ வெளில வந்ததுக்கு அப்புறமேட்டு என்ன சொல்கிறோம் அப்படின்னா இப்போ நோ பஞ்சுவேஷன்ஸில் உங்ககிட்ட என்னென்னலாம் இருக்கோ அதை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ பாருங்கள் இப்போ நோ பஞ்சுவேஷன்ஸ் நம்மக்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னா ஹே ஆகாஷ் ஹவ் ஆர் யூ அப்படின்ட்டு இந்த சிம்பிள்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிட்டு நம்மளுக்கு வெறும் டெக்ஸ்ட் மட்டும் நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்குது. அந்த டெக்ஸ்ட் தான் நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போது இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வரலாம். ஸோ என்ன டவுட் அப்படின்னா எதுக்காக இந்த நோ பஞ்ச் இங்கே ஒரு எம்டி ஸ்ட்ரிங் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்ற ஒரு டவுட் வரலாம். ஸோ இதை கிளியர் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்துட்டு இன்னொரு செல்ல பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த லைனை நான் வந்துட்டு எரேஸ் பண்ணிடுறேன். எரேஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதே மாதிரி இந்த லைனையும் நான் எடுத்துடுறேன். எடுத்துட்டு இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் அந்த ஐயை வாங்குது இல்லையா, ஸோ அதை வாங்கினதுக்கு அப்புறமேட்டு அப்படியே பிரிண்ட் பண்ணுன்னு கொடுத்துட்றேன். ஸோ இப்போ என்னோட கூட நான் ரன் பண்ணுறேன். சேம் அதே கண்டென்ட் தரலாம். ஹே ஆகாஷ் ஹவ் ஆர் யூ அப்படின்னு கொடுத்துட்டு என்னோட கூட நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து எனக்கு வந்திருக்கும். பட் ஆனால் வேறு மாதிரி வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹே ஆகாஷ் ஹவ் ஆர் யூங்கிறது வராமல் ஃபஸ்ட்டு ஹெச், அதுக்கப்புறம் இ, அதுக்கப்புறம் ஒய், அதுக்கப்புறமேட்டு ஆகாஷ், அதுக்கப்புறமேட்டு ஹவ், அதுக்கப்புறமேட்டு ஆர், அதுக்கப்புறமேட்டு யூ. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி அவுட்புட் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஒரு எம்டி கோட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த ஒவ்வொரு ஐட்ரேஷனுக்குமே இந்த இடத்துல இந்த எம்டி கோட்ஸ் என்ன ஒர்க் பண்ணுதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா திரும்ப இதே கூட காப்பி பண்ணி நான் வேறு ஒரு செல்லை பேஸ்ட் பண்ணிடுறேன். இந்த ஒவ்வொரு இதுவும் ஆட் பண்ணதுக்கப்புறமேட்டு அது எப்படி ஆட் ஆகுதுங்கிறது எனக்கு தெரியணும் இல்லையா. ஸோ அதனால இந்த இடத்துல நோ பஞ்ச், அதாவது நோ பஞ்சுவேஷன்ஸ் அங்கே ஒரு வேரியபிளை கொடுத்துட்டு நான் ரன் பண்ணுறேன். இப்போ திரும்ப நாம் அதே கண்டென்ட்டை தரலாம். ஹே ஆகாஷ் ஹவ் ஆர் யூ அப்படின்னு கொடுத்துட்டு நான் இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ ரன் பண்ணும்போது பாருங்கள் அது எந்த மாதிரி ஒவ்வொரு எலமெண்ட்டாக எடுத்ததோ அது எல்லாமே நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொன்னேன் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹெச்சை எடுக்கும். ஸோ ஹெச்சை எடுத்துகிட்டு போய் இந்த இடத்துல அந்த லிஸ்ட்டில் இல்லை அப்படின்னா இந்த நோ பஞ்சுவேஷன் ஆட் பண்ணிவிடும். அதுக்கப்புறமேட்டு ஈயை போய் எடுக்கும். ஈ இல்லை அப்படின்னா ஹெச்சுக்கு பக்கத்தில் ஈ ஆட் பண்ணும். அதுக்கப்புறமேட்டு ஒய் எடுக்கும். ஒய் எடுத்துகிட்டு போய் ஈக்கு பக்கத்தில் ஆட் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இந்த ஆர்டரில் அது வந்து ஆட் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா. அதாவது ஃபஸ்ட்டு ஐட்ரேஷன் நடக்கும்போது ஐ வந்து இந்த ஹெச்சை பாயிண்ட் பண்ணியிருக்குமா. ஸோ இந்த ஹெச்சை எடுத்ததுக்கு அப்புறமேட்டு இந்த ஹெச்சை எடுத்துகிட்டு போய் இந்த நோ பஞ்சுவேஷன்ஸ் நம்மளுக்கு ஆட் பண்ணிடும். ஸோ அடுத்து அதே மாதிரி ஈ எடுக்கும். ஸோ ஈ அந்த பஞ்சுவேஷன்ஸில் இல்லை அப்படின்னா ஹெச்சுக்கு பக்கத்தில் இந்த ஈ ஆட் பண்ணிடும். அதுக்கப்புறம் ஒய் எடுக்கும். ஒய் எடுத்துகிட்டு போய் இந்த இடத்துல ஆட் பண்ணிடும். ஸோ இந்த இடத்துல எதுக்கு வந்திருக்கு அப்படின்னா இந்த இடத்துல ஒரு எம்டி ஸ்பேஸ் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ அந்த எம்டி ஸ்பேஸ் தான் இந்த இடத்துல வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி ஏகேஏஎஸ்ஹெச் இதே மாதிரி லைனாக எடுக்கும். ஸோ ஆகாஷ் எடுத்ததுக்கு அப்புறமேட்டு பாருங்கள் இந்த இடத்துல நம்ம இந்த இடத்துல ஒரு கமா வந்து நம்மளோட சென்டென்ஸில் நம்ம இந்த இடத்துல ஒரு கமா கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ கமா ஆட் ஆகக்கூடாது. கமாக்கு பக்கத்தில் இருக்க லெட்டரை போய் அடுத்து எடுக்கும். ஸோ ஹெச் எடுக்கும். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல ஹெச், அதுக்கப்புறம் ஓடபிள்யூ, இதே மாதிரி நம்மளுக்கு ஒன்றா எடுத்துகிட்டு போயிட்டு லாஸ்ட்டில் நம்மளுக்கு என்ன இருக்குமோ அந்த கண்டென்ட் தான் ஹே ஆகாஷ் ஹவ் ஆர் யூ.
ஸோ இவ்வளோ டீட்டெயில்டாக அவுட்புட் வந்தது அப்படின்னா நம்மளுக்கு வந்து கன்ஃபியூசிங்காக இருக்கும் இல்லையா? ஸோ நம்மளுக்கு வேண்டியது வந்துட்டு இந்த லாஸ்ட் லைனில் என்ன இருக்கோ இதுதான் நம்மளுக்கு வந்து அவுட்புட்டாக வேணும். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேலே இந்த ஒன்னொன்னையும் நீ வந்துட்டு பிரிண்ட் பண்ணாமல் லாஸ்ட்டாக இந்த ஃபார் லூப் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நோ பஞ்சுவேஷன்ஸில் என்ன இருக்கோ அதை பிரிண்ட் பண்ணணும்னு சொல்கிறோம். ஸோ ஜஸ்ட் இந்த ஐட்ரேஷன்ஸ் எப்படி நடக்கும்ங்கிறத தெரியறதுக்காக நான் இந்த இடத்துல இந்த பஞ்சுவேஷன்ஸ் ஒவ்வொரு வாட்டி ஐட்ரேட் ஆகும்போது எப்படி நடக்கும் தெரியறதுக்காக நான் ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஜஸ்ட் நீங்கள் இந்த லைனை நீங்கள் கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் திரும்ப ரன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதே மாதிரி அவுட்புட் வரும். ஸோ ஹே ஆகாஷ், how are you? இந்த மாதிரி சென்டென்ஸ் தான் தரணும் இல்லை, நம்ம எந்த மாதிரி சென்டென்ஸ் வேணாலும் தரலாம். ஸோ ஹே பியூட்டிஃபுல், அதுக்கப்புறமேட்டு ஒரு 4 டாட்டு, அதுக்கப்புறமேட்டு ஹவ் ஆர் ஒரு 2 எக்ஸ்க்ளமேட்டரி மார்க்கு, அதுக்கப்புறம் யூ ஒரு 3 கொஷின் மார்க்கு, 3-4 கொஷின் மார்க் கொடுத்து நான் ரன் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நான் நிறைய இது கொடுத்துட்டு ரன் பண்ணாலுமே எனக்கு வந்து அவுட்புட் வந்து இதே மாதிரி தான் நடக்கும். ஸோ இந்த ப்ரோக்ராம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா ஒன்னொன்றும் அதே மாதிரி ஐட்ரேட் ஆகிட்டு செக் பண்ணிவிட்டு இந்த பஞ்சுவேஷன்ஸில் இருந்தது அப்படின்னா அது இந்த பஞ்சுவேஷன்ஸில் ஆட் பண்ணாது, இல்லாமல் இருக்கிற கேரக்டர்ஸை மட்டும்தான் அது வந்து அடுத்தடுத்து ஆட் பண்ணும். ஸோ லாஸ்ட்டில் ஆட் பண்ணதுக்கப்புறம் பஞ்சுவேஷன்ஸில் என்ன சென்டென்ஸ் இருக்கோ அதை மட்டும் எனக்கு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நம்ம இந்த இடத்துல சொல்லியிருக்கோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் நம்மளுக்கு எந்த மாதிரி இடத்துல யூஸ் ஆகும் அப்படின்னா இப்போ சப்போஸ் நம்ம நெட்டில் இருந்து ஒரு கண்டென்ட் டவுன்லோட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் அந்த மாதிரி நிறையா கமாஸ், நிறையா கோலன், நிறையா கொஷின் மார்க்லாம் போட்டிருந்தாங்க அப்படின்னா அதை நம்ம உட்காந்து மேனுவலாக நம்மளால் எடிட் பண்ணி நம்மளால் ஒன்று ஒன்றா ரிமூவ் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ என்னென்ன கேரக்டர்ஸ்லாம் ரிமூவ் ஆகணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு வேரியபிளில் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு கோட் நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அவுட்புட் ரொம்பவே ஈஸியாக கிடைச்சிரும். ஸோ இப்போ நம்ம பார்த்த கோட் ரொம்பவே கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கோட் வந்து நான் கிட்டப்பில் அப்லோட் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஹாப்பி லேர்னிங், பை பாய்.